இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு சர்க்கரை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன மாதிரியான மெடிசின் எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னாக்கா இன்சுலின் போடுறீங்க, மாத்திரைகள் சாப்பிட்றீங்க, லேகங்கள் சாப்பிட்றீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கஷாயங்கள் சாப்பிட்றீங்க, சூரணங்கள் சாப்பிட்றீங்க, சுண்ணங்கள் சாப்பிட்றீங்க. எதை சாப்பிட்டாலையும் பார்த்தீங்கன்னாக்கா உடலில் இருக்கிற அந்த வலி வேதனைகள் போக மாட்டேங்குது, ரொம்ப அசதியாக இருக்குது, கை கால்லாம் எரிச்சலாக இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது, பசியே இருக்க மாட்டேங்குது அப்படின்னெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா. ரொம்ப மந்தமாக இருக்குது, உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே உருக்கிட்டு போயிடுச்சு, யூரின் அடிக்கடி போகுது, இப்படி எல்லாம் சொல்கிறீங்களா. இவங்களுக்கு 2 காயகல்ப மருந்தை இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறேங்க. இந்த ஆல்ரெடி எல்லாம் பேசியிருப்பாங்க, ஆனால் இப்படி பேசியிருக்காங்கன்னு தெரியாது. இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறப்பான ஒரு கஷாயம் இது. இது இல்லாத அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட்லாம், பிபி உள்ளவங்களும் சாப்பிட்லாம். அதாவது சுகர், பிபி, ஆஸ்துமா, வீசிங்ஸ், தைராய்டு, அதுக்கப்புறம் ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிடுச்சு, அதாவது சிபிசி டெஸ்ட் எடுத்து அந்த சிபிசி டெஸ்ட்டில் பிரச்சனைகள் இருக்குது, எல்எஃப்டி டெஸ்ட் எடுத்து லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, லிஃபிர் பிரிப்பில் எடுத்து கொழுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, ஆர்எஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைராய்டு சம்மந்தமான டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்குது. அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ரே எடுத்தேன், இசிஜி எடுத்தேன், எக்கோ எடுத்தேன், அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லிட்டாங்க. எம்ஆர்ஐ எடுத்தேன், உடல் முழுவதும் பார்த்தேன், பெட் ஸ்கேன் எடுத்தேன். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கியா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல, குழம்பிருக்கீங்களா. அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் மருத்துவரை சந்திக்கிறீங்களா, மருந்துகளை எடுக்கிறீங்களா, அதோடு சேர்த்து இப்போ நான் அறிமுகப்படுத்த இந்த 2 காய்கல்ப மருந்து எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்க மஞ்சள். சாதாரணமாக பச்சை மஞ்சளுங்க. பச்சை மஞ்சள் கிடைக்காதவங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த பச்சை மஞ்சளில் பார்த்தீங்கன்னா குர்குமீன் அதிகமாக இருக்குது. இந்த குர்குமீன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும், ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும். ரத்தம் தூய்மையாச்சுனாவே எந்த வியாதியும் வராதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க சாதாரணமாக என்னுடைய கையில் இருக்கிறது நெல்லிக்காய்ங்க. இது நீங்கள் வீட்டு நெல்லையும் எடுத்துக்கலாம், இல்லை கரு நெல்லி எடுத்திருந்தால் உண்மையான நெல் அது எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்க இந்த காட்டு நெல்லி, இது கிடைக்கலனா ஹைப்ரிட் வாங்கிக்கலாம். இந்த காட்டு நெல்லி பார்த்திங்கன்னா 6 சுவைகளும் இருக்குது. அப்போ 6 சுவைகளும் இருக்கும்போது உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே சரிசமமாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், சக்தி கிடைச்சிருச்சுனாவே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது ரத்தத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு எங்கள் மஞ்சளில் இருக்கிற குர்குமீன் உதவி செய்யும். அப்போ 2ம் ஒன்று சேர்ந்து பயணிக்கும் போது உடலில் எந்த நோய் இருந்தாலும் நாள் படம் அது காணாமல் போயிடும். இப்போ சொல்லுங்கள், இது சர்க்கரை நோயாளிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சிறந்ததா இல்லையா? சரி வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்தோன்னா முதல்ல நம்ம நெல்லிக்காயை துருவிக்கலாம். இப்படி துருவி எடுத்துக்கலாம் நெல்லிக்காயை. ஒரு சிலர் எத்தனை அப்படின்னுவீங்க. பெருசாக இருந்தால் ஒரு 3, 4, சின்ன சந்தா ஒரு 4, 5 கூட எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். அது அந்த கொட்டை மட்டும் வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு பச்சை மஞ்சள் கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். ஆனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நெல்லிக்காய் கண்டிப்பாக பச்சைவே கிடைக்கும். ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கலைங்கய்யா, பச்சையவே கிடைக்க மாட்டேது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஒருவேளை பச்சையவே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நெல்லிக்காய் பொடி இருக்குல்ல, அது 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரே 1 சிட்டிகை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஆனால் கம்பல்சரி பச்சையை இது மாதிரி எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா பெரிய நெல்லிக்காய் இருந்துச்சு, அதனால் 3 போதும். பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. இப்போது இதில் மஞ்சள் ஒரு 5 கிராம் சேர்த்திக்கலாம். 5 கிராமே போதும். மஞ்சள் தூள் இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவு, நான் சொன்னல ஒரு சிட்டிக்கு, அது மாதிரி தேவையான அளவு சேர்த்திங்கன்னா போதுமானது.
ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப நல்லா எடுத்தாச்சு. நேரிலே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி, போர் தண்ணி. போரில் அந்த உப்பு பெருசாக இல்லாத தண்ணி, உப்பே இல்லாதில்ல நம்ம போரில், நல்லாயிருக்கு. தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னாக்க நெல்லிக்காய், அதுக்கப்புறம் மஞ்சள் கலந்தது பாருங்கள், கலந்து வச்சுருக்கேன் நெல்லிக்காய் மஞ்சளை. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதாங்க. மஞ்சள் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதுவே போதும். மஞ்சள் தேவையான அளவு சேர்த்தாச்சு. இப்போ இதை லைட்டாக கொதிக்க விடலாம். கரண்டி எடுத்துச்சு. 2 காயகல்பமும் இதில் ஒன்றா சேர்ந்துருக்கு. ஒன்றா சேர்ந்துருக்கும்போது மிக அற்புதமான ஒரு பானமாக வந்து இது நமக்கு கிடைக்க போகுது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அற்புதமான பானம் கிடைக்க போகுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். இது எல்லா வயதினரும் குடிக்கலாம். பிபி இருக்குது, ஆஸ்மா இருக்குது, வீசி இருக்குது, தைராய்டு இருக்குது, அரைமா நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்குது, உடல் சோர்வு இருக்குது, உடல் அசதி இருக்குது, ஜீரணமே இல்லை, வயிறு திம்முன்னு இருக்குது, ஏன்னா மனசு ஒரு குழப்பமாக இருக்குது, மன அமைதி இல்லை, தூக்கம் வரல, பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது, அல்சர் இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, உடல் சூடுனால உடலெல்லாம் பொங்கிருச்சு, பித்தம் அதிகமாகிடுச்சு, வாமிட்டாக வருது, குடல் புண்ணு அதிகமாகிடுச்சு, வாமிட் எடுத்தால் ரத்தமாக வருது. இப்படி எப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரிங்க, இதை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி எடுத்து குடிச்சிட்டு வந்தோம்னா எல்லா வகையான பிரச்சனையும் சரியாகும். கண் சார்ந்த பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது, கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, ப்ரெஷரு, மாலைக்கண், இப்படி உள்ளவங்களுக்கு இது ஒரு துணை மருந்தாக வேலை செய்யும். அதே மாதிரி பேரலைஸ் வந்தவங்க தாராளமாக இந்த கஷாயத்தை எடுத்துக்கலாம். ஆர்எஃப்எட்ரா வந்தவங்க இந்த கஷாயத்தை அதிகமாக எடுத்துக்கலாம். இஎஸ்ஆர் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை எடுத்துக்கலாம். யூரிக் ஆசிட் இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹெச்எஸ்வி இருக்குது, ஹெர்பெக்ஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் இருக்குது, இந்த கஷாயத்தை எடுத்துக்கலாம். அதுமா இந்த VDRL இருக்குது, எடுத்துக்கலாம். யூட்டை இன்ஃபெக்ஷன் இருக்குது, எடுத்துக்கலாம். உடல் சூடாக இருக்குது, குளிர்ச்சி ஆகணும் அப்படின்றவங்க எடுத்துக்கலாம். இப்படி எல்லா வயதினரும் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான கஷாயம் தான் இந்த கோல்டு ரெசிபி அப்படின்ற ஒரு கஷாயம். தங்கத் தேநீர், தங்கம் போல் உடலை மாற்றுங்க. இது நல்லா கொதிக்க விடலாம். நேரிலே கோல்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை ஊற்றலாம். ஒரு நாள் 2 நாள் கடைபிடிச்சிட்டு, ஒரு வாரம் 10 நாள் கடைபிடிச்சிட்டு, எனக்கு என்ன இன்னும் நோய் குணமாகலை, அப்போ இது வேணாம் அப்படின்னு ஒதுக்குறோம். விருந்து மருந்து 3 நாள், முன்னோர்கள் சொன்னது 3 மண்டலம். ஒரு மண்டலன்றது 48 நாள். அப்போ 3 மண்டலம் எவ்வளோ நாள் கணக்கு போட்டுக்கோங்க. சக்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான கஷாயம் இந்த கஷாயம். எந்த நோய் உள்ளவங்களுக்கும் அற்புதமான கஷாயம் இந்த கஷாயம். நோயே வரக்கூடாது எதிர்காலத்தில் நினச்சாக்க இந்த கஷாயம் சிறந்தது. என்னால் சாப்பாடை கண்ட்ரோலே பண்ண முடியல, நிறைய பீட்சா, பர்கரு, நான்வெஜ்ஜு, சாண்ட்விட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களாக சாப்பிட்றேன் அப்படின்றவங்க, கண்ட்ரோலே பண்ண முடியல, அதனால் வெயிட்டு கெயின் ஆகிடுச்சு அப்படின்றவங்களுக்கு, எண்ணற்ற பிரச்சனைகள் உடம்புல வந்துச்சுங்களுக்கும் இது ஒரு துணை மருந்தாக வேலை செய்யும். தயவுசெய்து இந்த கஷாயத்தாவது குடிச்சிட்டு வாங்க. நோயே வரக்கூடாதுன்றவங்க இந்த கஷாயம் கண்டிப்பாக குடிங்க. நோய் வந்தாக்க இதை சரி பண்ணுறதுக்கும் இந்த கஷாயங்கள் குடிங்க. முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுகளுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பானம். எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஆஹா, ஏன்னா நான் பச்சை மஞ்சள் நிறைய சாப்பிட்ருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பச்சை மஞ்சள் வாசனை, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. கோல்டு கலராக இருக்கு பாருங்கள். இது போல் உடலை தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பானம் தான் இந்த கோல்டு ரெசிபி அப்படின்றது. கண்டிப்பாக எல்லார் வீட்டையும் செஞ்சு பாருங்கள்.
நேர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு கஷாயத்தை பார்த்துருப்பீங்க. இது கோல்டு ரெசிபி அப்படின்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு கூகுளில் வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இதில் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு சிலர் என்னன்றீங்க, ஐயா நாங்கள் டேஸ்ட்டு வேறு ஏதாவது சேர்த்திக்கலாமான்றீங்க. ஆனால் இப்படி குடித்தா தான் வேலை செய்யும். இல்லைனா தேவைப்பட்டால் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். சரிங்களா? சரி நண்பர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ தகவலை பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா டீ வச்சு கொடுக்குறோம், காப்பி வச்சு கொடுக்குறோம், ஏதோ வச்சு கொடுக்குறோம். குழந்தைங்கள குளிர்பானங்கள் வாங்கி கெடுத்துடுறோம், ஏதோ பண்ணுறோம். அதே மாதிரி தேவையில்லாத உணவுகள், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடியல, சாப்பிட்டு பழகிட்டேன், மறக்க முடியலன்னு சொல்கிறீங்களா? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் சாப்பிட்டு பழகினாலையும் இன்னொரு பக்கம் இது மாதிரியான டீ காஃபிக்கு பதிலாக இது மாதிரியான கஷாயங்களை காலை இரவு 2 வேளை குடிச்சிட்டு வரும்போது அந்த சாப்பாட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இது சரி பண்ணணும்னு சொல்ல வரேன். அப்போ தயவு செஞ்சு இப்படியாவது உங்கள் உடம்பை பாதுகாத்துக்கோங்க. உங்கள் உடம்பில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கஷாயங்கள் உங்களுக்கு பேருதவியாக உதவி செய்யுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் வாழுங்க, இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க, இயற்கையான பழங்கள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சாப்பிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.